ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் ஒரு பயங்கரமான மேட்ச் இன்னைக்கு இருக்கு. ஸோ போன மேட்ச் தோல்வியிலிருந்து வராங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸும் ஒரு தோல்வியிலிருந்து வராங்க. ரெண்டு டீமுக்கான மேட்ச் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கத்தில் இந்த சீசனோட சாயந்தரமான மேட்ச் இன்னைக்கு தான் நடக்குது. ஸோ அந்த சாயந்தரமான மேட்ச் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ சாயந்தரம்னா அந்த டியூ வராது. ஸோ எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே ரெண்டு டீமுக்கும் போகாமல் ஒரு நல்ல மேட்சாக இருக்குது. ஸோ இந்த சீசன் இப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்களோ அந்த டீம் தான் மெஜாரிட்டியா ஜெயிச்சிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டீமோட 8-7 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 27 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 15 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் 12 மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் கடந்த ஒரு 2020 இப்போ 22 வரையும் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 3 சென்னை சூப்பர் கிங்ஸும் 3 பஞ்சாப் கிங்ஸும் அப்படின்ற மாதிரி ஈக்குவலா போயிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் எதிர்பார்க்க போறோம் அப்படின்றது கிளியரா தெரியுது. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் சேப்பாக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 4 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க கம்ஃபர்டபுளா. ஸோ அப்போ சேப்பாக்கோன்றது ஆல்ரெடி கோட்டையா இருந்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் எதிராகவும் ஒரு பயங்கரமான கோட்டையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்றது தெளிவா தெரியுது. பட் இன்னொரு பக்கம் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே கிட்ட இருந்து பல எதிர்பார்ப்பு இருப்போம் 4 சதம் கழிச்சு. பட் போன மேட்ச் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டு செட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. பட் அவர் இன்னைக்கு மேட்ச்ல ஃபார்முக்கு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் போன மேட்ச் அடிக்க முடியல. இந்த மேட்ச் கம்பல்சரி வருவாருன்றது. ருத்ராஜ் கெய்க்வாடும் நல்லா ஆரம்பிக்கணும். போன மேட்ச் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கும் அந்த அளவுக்கு கன்வர்ஷன் ரேட் மாறல. 40-30 அப்படின்றது தான் இருக்கு. ஸோ அந்த கன்வர்ஷன் ரேட் அடிச்சு அப்படியே நிற்க ஆரம்பிச்சாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் வேற மாதிரி ஆடுவாருங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னொரு பக்கம் ரகானே, ஸோ சிவம் டூபே 3 கன்சிக்யூட்டிவ் 50. அவரை பத்தி என்னங்க சொல்றது? எந்த பிச்சா இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் இல்லை யார் போட்டாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மேட்சை பொறுத்தவரை சிவம் டூபேக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் இல்லை. ஸோ ராகுல் சகர் அண்ட் ஹர்பீத் பிரார். ஸோ ஒரு வேலை அவரையும் எடுத்துட்டு வந்தாங்க 2 ஸ்பின்னர். ஸோ போன மேட்ச் ஸ்பின்னர் எடுத்துட்டு வரல, இந்த மேட்ச் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சேப்பாக்கத்தை பொறுத்து எடுத்துட்டு வந்தாங்கன்னா சிவம் டூபருக்கு எப்பவும் போல வாங்க 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 நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பக்கம் அட்வான்டேஜ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலக்கிறது இந்த 4 பேர் கலக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டோனி இருக்கட்டும், ராய்டுவா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே ஒரு பக்கம் பயங்கரமா இருக்காங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸோட மேஜர் குறைய என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பவர் பிளேல அதிகமான ரன் கொடுக்குற ஒரே டீமா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இருக்காங்க. என்னதான் விக்கெட்லாம் எடுக்கிறாலுமே அதிகமான ரன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரன்னை கொடுக்காம கண்டெயின் பண்றதுல ஸோ இந்த மேட்ச் நல்லா செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச் மெயினா தோத்தது காரணமே அந்த பவர் பிளேயோட ரன் தான். ஸோ டோனியை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ டோனி ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணிட்டாரு, அடுத்த மேட்ச் என்ன நடக்கும்ன்றது நமக்கே தெரியும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் அந்த பவர் பிளேல கொடுத்த ரன்னை கன்சீட் பண்ணாம இந்த மேட்ச் நல்லாவே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மிடில் ஓவர்ஸை கிங்கா மெயின்டைன் பண்றாங்க. மிடில் ஓவர்ஸ்ல எப்படி ஸ்பின்னர்ஸ் வச்சு டாமினேட் பண்ணணும்ன்றத சென்னை சூப்பர் கிங்ஸ் இருந்து தான் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு டாமினேஷனை வலுவா செலுத்திட்டு இருக்காங்க. பட் டெத் ஓவர்ல பதினா நீ கலக்கறியா அப்படின்ற மாதிரி போன மேட்ச் அவருக்கு லக் இல்லையே தவிர பயங்கரமான பவுலிங்லாம் போட்டு விக்கெட் எடுக்கிறதும் சரி, கரெக்டா யாக்கர்ல இருந்து போறதும் சரி, எல்லாமே கன்சிஸ்டன்டா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு இது பொறுத்தவரையும். பட் பஞ்சாப் கிங்ஸ் சைடு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஷிகர் தவன் திரும்பி வந்தாலுமே போன மேட்ச்ல தோத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு பிரஷர் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு மேட்ச்ல ஷிகர் தவன் நல்லா பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் முக்கியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக நிறைய ரெக்கார்ட் நல்ல விதமா வச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கும் நல்லா பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் லைம் லிவிங்ஸ்டனும் இன்னும் நல்லா கரெக்டான ஃபார்ம்ல வரலங்க, இது வரைக்குமே வரல. ஸோ அவருடைய ஃபார்ம் ரொம்ப குரூஷியலா இருக்கும். பட் அவர் ஃபார்முக்கு நல்லா இருக்கும். பட் அவரோட விக்கெட்ஸ் எல்லாமே எதிர போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு எதிராகவே நிறைய விக்கெட் போகுதுன்றது மட்டும் கிளியரா தெரியுது. ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்தீங்கன்னா ஸோ ஒரு பக்கம் ஷிகர் தவன் தான் லீடிங் ரன்ஸ் கூட தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாரேன்ற ஒருத்தர் போன மேட்ச் பயங்கரமா கலக்கி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் எனக்கு இந்த பஞ்சாப் கிங்ஸ் லைன் அப்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மாங்க. என்னங்க ஆடுறாரு, வந்தவொடனே பாலே 6 அடிக்கிற பிளேயர்லாம் ரேரு. அதை கன்சிஸ்டண்டா செய்யறாரு. ஸோ மும்பைக்கு எதிராக 4 6, நேற்று ஒரு 2 6ன்ற மாதிரி பயங்கரமா அந்த பொட்டன்ஷியலை வச்சிட்டு இருக்காரு. எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஒரு தூபை சொல்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அங்க ஒரு ஜித்தேஷ் சர்மா செமையா கலெக்ட் இருக்காருங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இதெல்லாமே ஒரு பக்கம் நல்லா இருந்தாலுமே பட் அவங்களுக்கு பேட்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஷிகர் தவன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸ் பண்றாங்க. பட் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஃபேக்டர் ரொம்பவே மிஸ் ஆகுது. ஒரு பக்கம் பிரபு சிம்ரன் சிங் ஓபன் பண்ணாரு. பட் அந்த கன்சிஸ்டண்டா அவர் அடிக்கல. ஸோ எப்பவுமே டீமை பொறுத்தவரையும் அந்த கன்சிஸ்டன்ட்ன்ற வார்த்தை எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ அந்த வகையில கன்சிஸ்டன்ட் மிஸ் ஆகுது. ஷிகர் தவன் அதை ஆரம்பிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் ரொம்பவே இவங்க டீம்ல பயங்கரமான ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. லிவிங்ஸ்டோனா இருக்கட்டும், ஜித்தேஷ் சர்மா இருக்கட்டும், ஷான் கரன் அடிக்கிற அடியா இருக்கட்டும், ஷாருக் கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமான டீமா இருக்கு.
பட் இவங்கள பொறுத்தவரையும் போன மேட்ச் வந்து ரன்னை வாரி வழங்கினாங்க 256. பட் அந்த ரன்னை வாரி வழங்குறதுக்கு ஒரு பக்கம் சரி நீங்க பவுலிங் லென்த் பேட்டர் அப்படி விளையாடினாங்க அப்படின்றத நீங்க சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் நீங்க வாலண்டியரா வந்து ஒரு 4 நோபால் 5 நோபால்ன்றது ஒரு மேட்ச்சுக்கு, ஸோ அதுவும் T20 கிரிக்கெட்ல ஏத்துக்கூடியதா இருக்க முடியாது. ஸோ 5 நோபால் போடுறீங்கன்னா ஸோ அது எவ்வளவு காஸ்ட்லி ஆகும் பாருங்க. கடைசி ஓவர்ல 10 ரன் நடக்கும் போது ஒரு நோபால் போட்டீங்கன்னா மேட்ச் அப்படியே திரும்பி போயிடும். ஸோ அந்த நோபால் ஃபேக்டராலேயே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இல்லைன்னா அந்த மேட்சை கூட சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த நோபால் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஒரு பக்கம். ரபாடா வேற உட்கார வச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு வந்தானே அவரும் ரன் லீடிங்ல போயிட்டாங்க. ஸோ அவங்களோட மெயின் பவுலர்ஸை டார்கெட் பண்ற அவங்க கிட்ட ஒரு ஆன்சரே இல்லை அப்படின்றது கிளியரா தெரியுது. பட் அவங்களுக்கு குரூஷியலா பவுலிங்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷதீப் சிங் ஒரு பக்கம், ராகுல் சகர், இவங்க 2 பேர் தான் அவங்களோட மெயின் கீ பவுலிங்கா இருக்க போறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுத்தவர் ஹர்ஷதீப். பட் ஆனா போன மேட்ச் எல்லாம் வாரி ஒரு பக்கம் வழங்கிட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த மேட்சை பொறுத்தவரை 2 டீமை கம்பாரிசன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோம் ஸ்டேடியம் நல்ல அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க.